ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த வராகி அம்மாவின் நெற்றியை தொட்ட உனக்காகவே எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் செய்ய போறேன். இப்போது உனக்கு தேவையான பணத்தை தான் நான் அனுப்பும் நபர் மூலமாக நீ பெற்றுக்கொள்ள போற. உனக்கு தேவையான பணத்தை உன் கைகளிலேயே கொடுத்து உன் வாழ்க்கையில இனி எல்லா சந்தோஷங்களும் நிரந்தரமாக கிடைக்கும்படி செய்ய போறேன். நீ எத்தனையோ பேர்கிட்ட போய் உதவி கேட்டாலும் கடைசியில உனக்கு உதவி செய்யக்கூடியவளாக இந்த வராகி அம்மா நான் மட்டும்தான் இருப்பேன்றத புரிஞ்சுக்கோ. எப்போதும் யாரிடமும் எதை கேட்டும் நீ போக வேண்டாம். நீ சோர்ந்து போன நாட்களையும் சோகமா இருந்த நாட்களையும் எப்போது முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக தான் உனக்கு தேவையான எல்லாத்தையும் நானே கொடுக்க வந்திருக்கேன். நீ விழுந்து விட்டாய் என நினைக்கும் போதெல்லாம் உன்னை எழுந்து நிற்க வச்சது நான் தான் என் செல்லமே. நீ பேசுகிற ஒவ்வொரு நம்பிக்கை சொல்லிலும் இந்த வராகி அம்மா நான் கலந்திருப்பேன். நீ என்ன தேடி வெளியே எங்கும் அலைய வேண்டாம். நான் உனக்குள்ளேயே இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை பெற்று தருவேன். நீ மனசுல நம்பிக்கையோட இருந்தாலே உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் நானே ஆசீர்வதிச்சு நடத்தி முடிப்பேன். நான் எப்போதும் உன் கூட இருக்கும்போது நீ எதற்காகவும் சோர்ந்து போகாதே. என் கரங்கள் உன் தோளில் இருக்கும்போது நீ நம்பிக்கையோடு இருக்கணும் அல்லவா? என் மொழியை உனக்கு கொடுத்து என் ஆசீர்வாதங்களையும் பரிபூரணமாக உனக்கு அள்ளி தருவேன். நான் எப்போதும் உன் கூடவே உனக்கு துணையாக இருப்பேன்னு நம்பு. யார் உன்னை விட்டு போனாலும் இந்த வராகி அம்மா நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன். உனக்குள்ளேயே நான் கலந்திருந்து உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக நடத்தி தரப்போறேன். உன் மனசுக்கு வலிமையை கொடுப்பேன். உன் பயத்தை மறைய செய்து உன் கண்ணீருக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்க போறேன். உன் இதய துடிப்பு தான் உனக்கான பலமாக இருக்க போகுது. என்ன நீ வெளியில எங்கும் தேட வேண்டாம். உனக்கே வழி தெரியாம நீ திணறத பார்த்துட்டு தானே உனக்கு தைரியம் சொல்ல ஓடி வந்திருக்கேன். இந்த வராகி அம்மா வெளியில எங்கோ வானத்துல இல்ல, உன் கூடவே தான் நான் இருக்கேன்றத புரிஞ்சுக்கோ. இனிமே உன் வாழ்க்கை மாறப்போகுது. நீ வெளியில எதிரிகளை மட்டுமல்ல, உனக்குள் இருக்கும் உன் பயத்தையும் ஜெயிக்க போற. இனி நீ சுதந்திரமான பிள்ளையாக, வெற்றி பெற்ற பிள்ளையாக உன் வாழ்க்கையை சிறப்பா வாழும்படி இந்த வராகி அம்மா செய்வதற்காக தான் என் நெற்றியை தொட சொன்னேன். இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே அழகாக நடந்து முடியும் என் செல்லமே. இத்தனை நாளா நீ கண்ணீர் விட்டதெல்லாமே உனக்கான தண்டனை அல்ல, உன் வாழ்க்கைக்கான பெரிய பரிசுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. இனி நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத அளவுக்கு, எப்போதும் சிரிச்சு சந்தோஷமா வாழும் அளவுக்கு இந்த வராகி அம்மா உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்ய வந்துவிட்டேன் என் செல்லமே. நீ கண்ணீர் வடித்த நாட்கள் எல்லாமே எல்லாம் வாழ்வதற்கான சந்தோஷமான வெற்றி நாளுக்கான விதைன்னு நினைச்சுக்கோ. இப்போதே நான் உன் மனசுக்குள்ள அமைதியையும் உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் கொடுக்க போறேன். நீ ஜெயிக்கிறதுக்கான நல்ல வழிகளை நானே உனக்கு காட்டுவேன் என் செல்லமே. இப்போது நான் அமைதியாக இருந்தாலும் கூடிய சீக்கிரமே உன் மனசை சுத்தப்படுத்தி வாழ்க்கையை அழகுபடுத்த போறேன். கண்ணீர் வந்தா அடக்காத, தனிமையில உட்கார்ந்து அழுது முடிச்சினா அந்த கண்ணீர் உன் மன பாரத்தை எல்லாம் இலகுவாக்கி மனசை காலியாக்கும். அதன் மூலமா உன் மனசுக்குள்ள இந்த வராகி அம்மா நான் நுழைஞ்சுக்கிருவேன். நீ அழுததையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன் கண்ணீரை துடைத்து என் அருளால உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படி செய்ய போறேன். ஒரு மலர் மழை பெய்யும் போது அழகாக மலரும். ஒரு மனிதனும் துன்பம் வரும்போது முழுமை பெறுவான் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவே உன் கூட உனக்கு துணையாக இருந்து உன்னை பலமுள்ள ஆளாக மாத்த போறேன். இனிமே நீ எதற்காகவும் அழுக வேண்டாம். உன் கண்ணீரின் கடைசி துளியை எல்லாம் நீ விட்டு விட்டாய். இனி எப்போதும் சிரிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக நீ வாழும்படி இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையவே ஒளியால் நிரப்பப் போகிறேன். இது எல்லாமே நல்லதுக்கு தான் நடந்துச்சு. என் வராகி அம்மா என்னை ஆசீர்வதிச்சுட்டாங்கன்னு நீ கூடிய சீக்கிரமே சந்தோஷப்பட்டு சொல்லும் அளவுக்கு உன் வாழ்க்கையில நான் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்க போறேன். உன் கண்ணீருக்கெல்லாம் முடிவை கொண்டு வந்து உனக்கான மகிழ்ச்சியை தரப்போறேன். இனிமே உன் உள்ளத்தில்
எப்போதும் அமைதி நிரம்பி வழியட்டும். இந்த வராகி அம்மா உன் மனசுக்கு மகிழ்ச்சியையும் வாழ்க்கைக்கான வெற்றியையும் கொடுக்க போறேன். உன்னை துன்பப்படுத்துபவர்களையும் உன்னை கஷ்டப்படுத்தினவங்களையும் மறக்க முடியாம நீ திணறது எனக்கு நல்லா தெரியும். உன் லேசான இலகுவான அன்பான எளிமையான மனசு மென்மையாக இருப்பதற்கான சாட்சி தான் அது. இனிமேலும் கண்டதையும் மனசுல போட்டு குழம்பிக்கிட்டே இருக்காத. எல்லாத்தையும் மறந்து கடந்து வர பழகு. இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உன்னுடைய எதிரிகளை அழித்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை மிக பெரிய அளவுல கொடுக்க போறேன். யார் உன்னை தள்ளி விட்டாலும் அதை தாண்டி நீ ஜெயிக்கிறதுக்கு இந்த வராகி அம்மா உனக்கு உதவியாக உறுதுணையாக இருப்பேன் என் செல்லமே. நீ யாராவது தப்பு செஞ்சுட்டேன்னு மன்னிப்பு கேட்டாங்கன்னா மன்னிக்க முடியாம கஷ்டப்படாத, கவலைப்படாத. மன்னிப்புங்கிறது நீ அவர்களுக்கு கொடுக்கும் சலுகை அல்ல. உன் மனசுல உன்னுடைய உள்ளத்தில் இருந்து விடுவிப்பதுதான் மன்னிப்பு. ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டும் யோசிச்சுக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் கோபப்பட்டுக்கிட்டும் இருப்பதற்கு பதிலாக அதை மன்னித்து மறப்பது உனக்கும் உன் மன அமைதிக்கும் நல்லது என் செல்லமே. ஒரு மனிதனுக்கு எதிரி உருவாகும் போதுதான் அவன் ரொம்ப தைரியமான ஆளா மாறுவான். உன்னுடைய எதிரிகள் இருக்கும் போதுதான் உன் வாழ்க்கையில நீயும் வலிமையான ஆளாக மாற முடியும். எதிரிகள் தான் உனக்குள்ள மறந்திருக்கிற ஆற்றலையும் திறமையையும் வெளிப்படுத்துவார்கள். எதிரி வந்தா பயப்படாதே. அது உன் சோதனைகளுக்கான சாவி. உன் சோதனைகள் அவர்கள் மூலமாக கொடுக்கப்படுதுன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. யார் உனக்கு என்ன கெடுதல் செஞ்சாலும் தீங்கு நினைச்சாலும் நீ ஒருபோதும் அவர்களுக்கு அதை திரும்ப செய்ய நினைக்காதே. அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அது இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் மனசை மட்டும் நீ சுத்தமா வச்சுக்கிட்டு என் அருளை பெற தயாராகு. நானே உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் உள்ளத்தில் வலியை தாங்காதே. உன் வலி வேதனைகள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன் மனசை அமைதிப்படுத்தி இதயத்தை சுத்தமாக்கி என் அருளால் உனக்கு பரிபூர்ண வெற்றிகளை தருவேன். வெற்றிங்கிறது மற்றவங்களை தோற்கடிப்பது மட்டுமல்ல, உன் கோபத்தையும் ஜெயிப்பதுதான் என் செல்லமே. நீ முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்து. உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் வெற்றி கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில இப்போதே ஒரு திருப்பு முனையையும் மாற்றத்தையும் நான் உண்டு பண்றேன். யானே உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை பெருமைப்படுத்தி மகிமைப்படுத்துவேன். இனிமே நீ அமைதியா நல்ல குணத்தோடு நல்ல செயல்களை செய்ததின் பலனாக உன் வாழ்க்கை மாறப்போகுது. உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கு மன வலிமையையும் உன் வாழ்வில் முன்னேற்றத்தையும் நான் தரப்போறேன். எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும் சக்தி படைத்த என் செல்ல பிள்ளையான உனக்கு இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். வாழ்க்கை முழுவதும் சோதனைகளாக இருக்குதே நினைச்சு வருத்தப்படாத. இந்த சோதனைகள் தான் உன்னை உயர்த்துவதற்கான கருவி. நீ மட்டும் நம்பிக்கையோட இருந்தீனா எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். நீ பொறுமையாக எல்லா காரியங்களையும் திறமையாக செய்யும் போது அதை பார்த்துக்கிட்டு இருக்க நானே உனக்கு வழிகாட்டி உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுப்பேன். தினசரி நீ செஞ்ச எல்லா முயற்சிகள் மூலமாகவும் நான் உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்க போறேன். நீ நினைத்த எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக நடந்து முடிவதற்கு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் செல்லமே. விதி உன்னை தடுத்து நிறுத்தினாலும் என் அருள் உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவுல உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும். நீ முயற்சி செய்யும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நானே உனக்கு மூல ஆதாரமாக இருந்து உன் வாழ்க்கையில முன்னேற்றம் உருவாகும்படி நிச்சயமாக செய்வேன்.